ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நான் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி பேசக்கூடிய ஒரு சில சென்டென்சஸ் எழுதியிருக்கேன். அந்த சென்டென்ஸில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பாருங்களேன். கொஞ்ச நேரம் தூங்கு, கொஞ்ச நேரம் படிப்பா, கொஞ்ச நேரம் நடப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த சென்டென்ஸில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு தூங்குறது, படிக்கிறது, நடக்கிறது இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் என்ன வரும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அப்போது நம்ம இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை பேச வரும்போது தூங்குறத நல்லா சொல்ல முடியும் இங்கிலீஷில். ஆனால் கொஞ்ச நேரம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்ச நேரம் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸை வச்சு நம்ம தமிழில் நிறைய சென்டென்ஸ் பேசுவோம். அந்த சென்டென்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் நிறைய சென்டென்ஸை பார்த்திங்கன்னா உருவாக்கி பேச முடியும். இப்போ பாருங்களேன், இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படிங்கிறத வச்சு தான் பேசியிருக்கோம். அப்படின்னா கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரமாக இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஃபார் அ வைல். சேர்ந்து பேசலாமா? ஃபார் அ வைல். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க பார்க்கும். ஃபார் அ வைல், ஃபார் அ வைல், ஃபார் அ வைல், ஃபார் அ வைல். பின்னாடி ரிப்பீட்டடாக பேசுங்க பார்க்கும். ஃபார் அ வைல். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பேசி பழகுனா தான் நிறைய சென்டென்ஸ் உங்களால் உருவாக்கி பேச முடியும். இந்த வீடியோட முக்கியமான கோட் என்ன அப்படின்னா ஃபார் அ வைல், ஃபார் அ வைல். இந்த ஃபார் அ வைலை நம்ம ஃபார் லிட்டில் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஃபார் அ வைல் வச்சு நம்ம பேசி பழகலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம பேசலாம்? எல்லாருமே பேச ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும் அப்படின்னா நம்ம ஒருத்தங்களை பார்த்து என்ன செயலை செய்ய சொல்கிறோமோ அந்த செயலை நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். நம்ம இங்கே என்ன செயலை ஃபர்ஸ்ட்டு செய்ய சொல்கிறோம்? தூங்குப்பா அப்படின்னு சொல்கிறோம். தூங்கு, தூங்குறதுக்கான சொல்ல இங்கிலீஷில் ஸ்லீப், தூங்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரமா, கொஞ்ச நேரம் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் அப்படின்னு எப்படி சொல்லணும்? ஃபார் அ வைல், ஃபார் அ வைல். இப்போ சேர்ந்து பேசலாமா? ஸ்லீப், தூங்குப்பா, ஃபார் அ வைல், கொஞ்ச நேரம். ஸ்லீப், ஃபார் அ வைல், கொஞ்ச நேரம் தூங்கு. ஈஸியாக இருக்கா? இப்போ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படிங்கிறது கடைசியில் வந்திருக்கு. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். பாருங்கள், கொஞ்ச நேரம், ஃபார் அ வைல், தூங்கு, ஸ்லீப். அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். ஈஸியாக இருக்கா? கொஞ்ச நேரம் தூங்கு, படித்ததெல்லாம் போதும், கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படிங்க பேசலாம்? ஸ்லீப், ஃபார் அ வைல், கொஞ்ச நேரம் தூங்கு. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். கொஞ்ச நேரம் படி, கொஞ்ச நேரம் படி. விளாண்டதெல்லாம் போதும், டிவி பார்த்ததெல்லாம் போதும், கொஞ்ச நேரம் படி, கொஞ்ச நேரம் படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். உங்களை ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக பண்ணுங்கள். படிக்கிறது எப்படி சொல்லுங்க இங்கிலீஷில்? சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்கிறீங்க. ஸ்டடி ஃபார் அ வைல், கொஞ்ச நேரம் படி. ஸ்டடி ஃபார் அ வைல், ஸ்டடி ஃபார் அ வைல், கொஞ்ச நேரம் படி. நம்ம இதை இப்படியும் சொல்லலாம், ஸ்டடி ஃபார் அ லிட்டில் டைம், இப்படி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அது சிறிது நேரம், கொஞ்ச நேரம் அப்படின்னு அர்த்தம். போத்தா சேம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், கொஞ்ச நேரம் நட, கொஞ்ச நேரம் நட எப்படி சொல்லலாம்? ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கிற, கொஞ்ச நேரம் நட. ஒரு செயலை கொஞ்ச நேரம் செய்ய சொல்கிறோம். கொஞ்ச நேரம் நடப்பா. நடக்கிறதுக்கு சொல்ல இங்கிலீஷில் வாக், வாக் ஃபார் அ வைல், வாக் ஃபார் அ வைல், கொஞ்ச நேரம் நட. இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சா? நீங்களாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேர்பை வச்சு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபார் அ வைல் வச்சு நிறைய சென்டென்ஸை உருவாக்கி பேசலாம். பாருங்களேன், கொஞ்ச நேரம் விளையாடு சொல்கிறோம் பார்த்தீங்களா? நீ ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருக்கிற, அதெல்லாம் நிப்பாட்டு, ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் விளையாடு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய வாக்கிங்களை நீங்களாம் என்ன பண்ணுங்கள், டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஞ்ச நேரத்தை வச்சு மட்டுமே ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது தமிழில் கொஞ்ச நேரம் அப்படின்னு பேச வரீங்க அப்படின்னா டப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் அ வைல் அப்படின்னு தான் ஞாபகத்தில் வரும். ஈஸியாக புரியுதா? வீடியோ நல்லா புரியுதுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது, 15 days கிளாஸஸ்க்கான PPT ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது,
இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வித் உங்களுக்கு வீடியோ லிங்க்கோடு வரும், விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், இங்கே நான் 3 சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்கேன். ஆனால் இதே நம்ம எல்லாராலையுமே இப்போ இருந்து இங்கிலீஷில் ஈஸியாக பேச முடியும். என் கூட சேர்ந்து பின்னாடி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் அந்த வீடியோ விட்டு வெளில போகும்போது என்ன பண்ண முடியும், அங்கே போய் பேச முடியும். ஓகே பாருங்களேன், கொஞ்ச நேரமாக இங்கே உட்காரு, கொஞ்ச நேரமாக இங்கே உட்காருங்க, சார் வந்துடுவாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். கொஞ்ச நேரம் இங்கே உட்காருங்க, எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே உட்காரு, இங்கே உட்காருங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படிங்கிறத நம்ம கடைசி பேசணும். பேசலாமா? பின்னாடி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இங்கே உட்காருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம உட்காரு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகேங்களா? சிட், உட்காரு அப்படின்னா சிட். எங்கே? இங்கே. இங்கே அப்படின்னா ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிட் ஹியர், சிட் ஹியர். இங்கே உட்காரு, இங்கே உட்காருங்க, மரியாதையாக இங்கே உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. எவ்வளோ நேரமா அப்படின்னா கொஞ்ச நேரமா, கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரமாக, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? கொஞ்ச நேரமா அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? ஃபார் அ வைல், ஃபார் அ வைல். இதெல்லாம் நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வரும். கரெக்டான டைமில் உங்களால் பேச முடியும். சிட் ஹியர் ஃபார் அ வைல், சிட் ஹியர் ஃபார் அ வைல். கொஞ்ச நேரம் இங்கே உட்காருங்க. நல்லா புரியுதா? சூப்பருங்க, வெரி குட். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே நல்லா பேச முடியும். நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறோம், அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் எடுத்து, சின்ன சின்ன ஃப்ரேஸ் எடுத்து அதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். சிட் ஹியர் ஃபார் அ வைல், இங்கே கொஞ்சம் நேரம் உட்காருங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், கொஞ்ச நேரம் டிவி பாரு. பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அம்மா கிட்டே கேட்டே இருப்பாங்க, அம்மா படிச்சுட்டே இருக்கம்மா, கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறம்மா அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகே, படிச்சதெல்லாம் போதும், கொஞ்சம் நேரம் டிவி பாரு. சொல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் டிவி பாரு. எப்படி நம்ம பேசலாம்? ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? டிவி பாரு. டிவி பார்க்குறதா வாட்ச், வாட்ச்னா பாரு. எதை? டிவி, டெலிவிஷன். வாட்ச் டிவி, வாட்ச் டிவி. டிவி பாரு கொஞ்ச நேரமாக. கொஞ்ச நேரமாக அப்படின்னா ஃபார் அ வைல், ஃபார் அ வைல். வாட்ச் டிவி ஃபார் அ வைல், கொஞ்ச நேரம் டிவி பாரு. பின்னாடியே பேசுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். அடுத்து பாருங்களேன், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. எல்லாம் கத்திட்டே இருப்பாங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் தான், அதை லாங் டேர்முக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்ல வரல. அந்த பர்டிகுலர் டைமில் கொஞ்ச நேரமாக நீங்கள் இப்படி அமைதியாக இருங்க, டிவி பாருங்கள், வெளில போய் விளையாடுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. அமைதியாக இரு அப்படின்னா, இரு அப்படின்னா நம்ம பி அப்படின்னு சொல்லுவோம். அமைதி அப்படின்னா குவைட். பி குவைட், பி குவைட் ஃபார் அ வைல். பி குவைட் ஃபார் அ வைல், பி குவைட் ஃபார் அ வைல். கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு செயலை கொஞ்ச நேரமாக செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்க கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, அப்படி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வேர்பை வச்சு பேசணும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படிங்கிறத நம்ம கடைசி பேசணும். இப்போ இது வரைக்கும் இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார் வைல் வச்சு நம்ம டென்சஸில் வச்சு பேச போகிறோம். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி டென்சஸ் எல்லாம் எப்படி நம்ம இந்த ஃபார் வைல் வச்சு நம்ம பேசலாம் சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் என்ன பண்ணணும், உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணுங்க. இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சு ஃபார் வைல் வச்சு எப்படி யூஸ் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலம். அதாவதுங்க, நம்ம கடந்த காலத்தில் கொஞ்ச நேரமாக ஒரு செயலை நான் செய்தேன் அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த இடத்துல பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஞ்ச நேரம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபார் அ வைல் வச்சு நம்ம பேசணும். பாருங்களேன், நான் கொஞ்ச நேரமாக காத்திருந்தேன். நம்ம பேச்சுலக்கில் நான் கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதாவது வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போயிடும். ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறீங்க, நான் கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னா
அங்கே நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? ஓகே, இது எப்படி பேசலாங்க? ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை பேசுகிறதுக்கு அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பில் இந்த சென்டென்ஸ் பேசினா தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பேசலாமா? பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் பேசணும். சப்ஜெக்ட் அப்படின்னா நல்லா கவனிங்க. என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் டென்ஸ் படிக்கிறீங்க, டென்ஸ் கற்றுக்கிறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கிற ஒரு செயலை யார் செஞ்சாங்க அல்லது எது செய்ததோ அவங்க தான், அதுதான் சப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸில் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்ல வராங்க. யார் அப்படின்னா நான் தான் சொல்கிறேன். அப்போ நான் தான் சப்ஜெக்ட். நான் என்னை பற்றி பேசுகிறேன், நான் தான் சப்ஜெக்ட். நான் அப்படின்னா ஐ. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும், பேசியாச்சு. இப்போ ஒரு கடலில் ஒரு காவாசி கடலை நம்ம தாண்டியாச்சு. இந்த சென்டென்ஸ் தான் ஒரு கடல் நினச்சிக்கோங்க. இதில் நம்ம காவாசி தாண்டியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன், வேர்ப் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் நான் என்ன செயலை செய்தேன் அப்படின்னு சொல்ல வரேனோ அந்த செயல் தான் வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன செயலை செய்தேன் அப்படின்னா வெயிட் பண்ணேன், காத்திருந்தேன் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ வெயிட் பண்ண அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெயிட் அப்படின்னு தான் நம்ம பேச்சுலக்கில் பேசணும். ஓகே, இது வேர்ப் ஓட V1. இப்போ ஐ வெயிட் அப்படின்னு பேசுனீங்கன்னா அது தப்பு. ஐ வெயிட் அப்படின்னா நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த V1ஓட V2 தான் பேசணும். வெயிட்டட். ஓகேங்களா? ஐ வெயிட்டட், நான் காத்திருந்தேன். ஐ வெயிட்டட், நான் காத்திருந்தேன். பாருங்களேன், இப்போ ஒரு சென்டென்ஸில் பாதி சென்டென்ஸை நம்ம சூப்பராக பேசியாச்சு. நான் வெயிட் பண்ணேன், ஐ வெயிட்டட். மிச்ச பேலன்ஸ் என்ன இருக்குது? நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல வரேன். கொஞ்சம் நேரமா பாருங்கள், ஃபார் அ வைல். கொஞ்சம் நேரமாக அப்படின்னா ஃபார் அ வைல். ஐ வெயிட்டட் ஃபார் அ வைல். நான் கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணேன். இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸில் சூப்பராக வந்து உட்காந்துருக்கும். பாருங்கள், சப்ஜெக்ட் ஐ, verb waited for a while. இந்த verb it should be எப்படி இருக்கணும்? V2ல இருக்கணும், மறந்துடாதீங்க. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்களேன், நம்ம இப்படி சொல்லலாம், நான் உனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், ஆனால் நீ வரலை, நான் போயிட்டேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் உனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ இதை நம்ம இதை எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இப்போது நான் வெயிட் பண்ணேன், கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இன்னும் எக்ஸஸாக என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உனக்காக. நான் கொஞ்ச நேரமாக உனக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்ல வரோம். இப்போ உனக்காக அப்படிங்கிறத நம்ம எப்படி பேசலாம்? உனக்காக. காக அப்படின்னா ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் அப்படின்னா காக. உனக்கு அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உனக்காக அப்படின்னு வரும்போது ஃபார் யூ அப்படின்னு நம்ம பேசணும். புரிஞ்சா? உனக்காக அப்படின்னா ஃபார் யூ. அப்போ இந்த சென்ஸ் எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ வெயிட்டட் ஃபார் யூ ஃபார் அ வைல். I waited for you for a while. I waited for you for a while. நான் உனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், மகா நீங்கள் ஃபார்னா காக அப்படின்னு சொன்னீங்க, அப்போ இங்கேயும் ஒரு ஃபார் இருக்கு. கேள்வி வருதா? நல்லா கவனிங்க. ஃபார்க்கு காக மட்டும்தான் அர்த்தம் கிடையாது, இங்கிலீஷில் நிறைய அர்த்தம் இருக்குது. புரிஞ்சா? உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக தமிழில் உனக்காக அப்படின்னு பேச வரும்போது ஃபார் யூ அப்படின்னு பேசணும். ஆனால் நம்ம தமிழில் கொஞ்ச நேரமாக அப்படின்னு பேச வரும்போது ஃபார் அ வைல் அப்படின்னு நம்ம பேசணும். மறந்துடாதீங்க. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இந்த தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா உருவாக்கி பேசுங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது பெரிய மலை கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது ஒரு சின்ன கல் தான். ஆனால் நமக்கு தான் அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய மலை மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி
இங்கிலீஷ் அப்படிங்கிற மலையை நம்ம சின்ன கல்லாக பார்க்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக அந்த கல்லை எடுத்து எவ்வளோ தூரம் தூக்கி வீச முடியுமோ அவ்வளோ தூரம் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த பயத்தை தூக்கி வீச முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே நல்லாவே இங்கிலீஷில் பேச முடியும். பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்களும் தனியாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்க, நான் பார்த்தீங்க அப்படின்னா 3 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ் இருக்கேன். உங்கள் எல்லாராலையுமே இப்போ இருந்து என்ன பண்ண முடியும், பேச முடியுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன், ட்ரை பண்ணுங்கள். பக்கம் பாருங்களேன், நான் கொஞ்ச நேரமாக தூங்கினேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்கள் பக்கம். நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய எல்லா வேர்பும் இட் ஷுட் பி எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா வேர்போட செகண்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். பாருங்கள், தூங்குறது, படிக்கிறது, பேசுனது, இது எல்லாமே வேர்போட V2 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். மறந்துடாதீங்க. எங்கெல்லாம் நீங்கள் ஒரு செயலை செய்தேன் அப்படின்னு சொல்ல வரீங்களோ பாருங்கள், தூங்கினேன், செய்தேன் அப்படின்னு தானே சொல்ல வரேன். இங்கே பாருங்கள், படித்தாள், செய்தாள் அப்படின்னு தான் சொல்ல வரோம். பாருங்கள், பேசினான், செய்தான் அப்படின்னு தான் சொல்ல வரோம். ஸோ எங்கெல்லாம் ஒரு செயலை ஒருத்தங்க செய்தாங்க, செய்தாள், செய்தான், செய்தேன், செய்தீர்கள் அப்படின்லாம் பேச வரீங்களோ அங்கே வேர்போட செகண்ட் ஃபார்மை வச்சு தான் பேசணும். அந்த டோனை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, எப்படிங்க பேசலாம்? நான் கொஞ்ச நேரமாக தூங்கினேன். ஆன்சர் பண்ணாங்க பார்க்கும். டக்குன்னு வாயத்தை வந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட்னா என்ன? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒரு செயல், அதாவது ஒரு சென்டென்ஸில் இருக்கிற செயலை யார் செஞ்சாங்களோ, யார் செய்கிறாங்களோ, அது யார் செய்வாங்களோ, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், அவங்க தான் சப்ஜெக்ட். இப்போ நான் தான் சப்ஜெக்ட். நான். செகண்ட் வெர்ப், நான் என்ன செயலை செய்தேன்? தூங்கினேன். தூங்குறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் ஸ்லீப். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸ்லீப்போட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்லெப்ட். ஸ்லீப்போட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்லெப்ட். ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கினேன். நான் ஸ்லெப்ட், தூங்கினேன். எவ்வளோ நேரமாக தூங்கினேன் அப்படின்னா கொஞ்ச நேரமா. ஃபார் அ while. பாருங்களேன், இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சப்ஜெக்ட் ஐ, verb slept, அந்த verb should be எப்படி தான் இருக்குது? V2ல தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் for a while. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம கரெக்டாக எழுதுனதுனால இந்த சென்டென்ஸை பேசும்போது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். I slept for a while. இப்படியே பின்னாடி பேசுங்க. I slept for a while. சூப்பருங்க, வெரி குட். இப்போ அடுத்து பாருங்களேன், அவள் கொஞ்ச நேரமாக படித்தாள். அப்பா கேட்குறாங்க, பாப்பா எவ்வளோ நேரம் படித்தா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே கேட்குங்க. அவள் கொஞ்ச நேரமாக படித்தாங்க, அதுக்கப்புறம் டிவி பார்த்து அப்படி தூங்கிட்டா சொல்லுவாங்க. பார்த்தீங்க, அவள் கொஞ்ச நேரமாக படித்தாள். ஆன்சர் பண்ணுங்கள், வாயத்தை வந்து பேசுங்க. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். பேசுங்க பார்க்கும். அவள் கொஞ்ச நேரமாக படித்தாள். ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? யார் ஒரு செயலை செய்தாள் அப்படின்னு சொல்ல வரணும், அவங்க தான். அவள்னா ஷீ சப்ஜெக்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், சப்ஜெக்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் வேர்போட செகண்ட் ஃபார்ம் தான் பேசணும். வேர்புன்னா படித்தாள். படிக்கிறதுக்கான சொல்ல இங்கிலீஷில் ஸ்டடி. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஸ்டடீட். ஷீ ஸ்டடீட், அவள் படித்தாள். ஷீ ஸ்டடீட், அவள் படித்தாள். எவ்வளோ நேரமா அப்படின்னா கொஞ்ச நேரமா. ஃபார் அ while. She studied for a while. அவள் கொஞ்ச நேரமாக படித்தாள். இப்போ அடுத்து பாருங்களேன், குமார் கொஞ்ச நேரமாக பேசினான். குமார் கொஞ்ச நேரம் பேசினா சொல்லுவோம். பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். குமார், நீங்கள் பேசுங்க பார்க்கும். குமார் talked for a while. குமார் டாக் அப்படின்னா பேசுறது, டாக் அப்படின்னா பேசினான். குமார் talked for a while. புரிஞ்சா? குமார் talked for a while. குமார் உன்னை பற்றி கொஞ்ச நேரம் பேசினா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உன்னை பற்றி பாருங்களேன். இப்போ எக்ஸஸாக இந்த சின்ன வேர்ட் கூட ஆட் பண்ணலாம். எப்படி பேசலாம் அப்படின்னா, குமார் talked about you for a while. இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டை ஆட் பண்ணி நிறைய சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பேசலாங்க. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா?
நல்லா புரிஞ்சிருக்கா அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா தமிழில் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு எக்ஸாக்டாக எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு தயவு செய்து ப்ளீஸ் எனக்காகவாது என்ன பண்ணுங்கள், வாயை திறந்து ஒரு தடவையாவது இங்கிலீஷில் பேசுங்க. முடிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சென்டென்ஸையாவது எப்படியாவது இங்கிலீஷில் பேசிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காதது எல்லாமே உங்களுடைய விருப்பங்க, அது உங்களை பொறுத்தது. ஆனால் ஒரு சென்டென்ஸையாவது பேசணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்தது. எனக்காக அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த தமிழ் சென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லிடுங்க. இப்போ நான் இங்கே 2 சென்டென்ஸ் இருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக தெரியும், ஆனால் இந்த சென்டென்ஸை உங்களால் கண்டிப்பாக பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குங்க. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். பாருங்களேன், நாங்கள் கொஞ்ச நேரமாக வெளியே விளையாடினோம். கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வெளில விளையாடினீங்க? நாங்கள் கொஞ்ச நேரமாக வெளில விளையாடினோம். சொல்லுவோம் பார்த்தீங்களா, பேச்சுலக்கில் அப்படி தான் பேசுவோம். எப்படிங்க பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சிம்பிளாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாமே பேசிக்கான நம்ம டெய்லி ரொட்டீன் சென்ஸ் வச்சு தான் சொல்லிக் கொடுக்குறேன். நாங்கள் கொஞ்ச நேரமாக வெளில விளையாடினோம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? சப்ஜெக்ட். இங்கே யார் சப்ஜெக்ட்? நாங்கள். ஏன்னா எங்களை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். புரிஞ்சா? நாங்கள்னா we அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வேர்பு பேசணும். வேர்ப்னா என்ன? விளையாடுறது. இங்கே விளையாடினோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா வேர்போட செகண்ட் ஃபார்ம் தான் பேசணும். நாங்கள்னா சப்ஜெக்ட். விளையாடுறதுக்கு சொல்ல இங்கிலீஷில் ப்ளே. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பிளேட். ஓகேங்களா? we played. நாங்கள் விளையாடினோம். இன்னும் இந்த சென்ஸ் முடியல. நீங்கள் அதுக்கப்புறம் வேர்பை பேசினதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபார் அ வைல் அப்படின்னு இங்கே நீங்கள் பேசிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியில் தொங்கிட்டே இருக்குது. நாங்கள் விளையாடினோம் அப்படின்னு இருக்கு, ஆனால் மிச்ச பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நம்ம ஃபில் பண்ணாமல் தான் இருக்கும். நாங்கள் விளையாடினோம், எங்கே விளையாடினோம் அப்படிங்கிறத பேசிட்டு தான் ஃபார் அ வைல் அப்படிங்கிறத பேசணும். எப்பயுமே இங்கே ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப், அதுக்கப்புறம் எங்கே அப்படிங்கிறத பேசிட்டு அதுக்கப்புறம் எப்போ அப்படிங்கிறத பேசணும். சப்ஜெக்ட், வேர்ப், பிளேஸ், அதுக்கப்புறம் வென், எங்கே அப்படிங்கிறத நம்ம பேசணும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இந்த இடத்துல நாங்கள் விளையாடினோம், we played. எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னா வெளியே. வெளியே அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? வீட்டுக்கு வெளியில் அப்படின்னா அவுட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். we played outside. we played outside. நாங்கள் வெளியே விளையாடினோம். இப்போ தான் வாங்க. எவ்வளோ நேரம் அப்படின்னா கொஞ்ச நேரமாக பேசலாமா? கொஞ்ச நேரமாக அப்படின்னா for a while. we played outside for a while. we played outside for a while. நீங்களா சேர்ந்து பேசுங்க பார்க்கும். சூப்பர், வெரி குட், கரெக்டாக பேசிட்டீங்க. we played நாங்கள் விளையாடினோம், outside வெளியே, for a while கொஞ்ச நேரமா. we played for a while outside. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, இப்போ அடுத்து பாருங்களேன். அவள் கொஞ்ச நேரமாக அவளுடைய அறையை சுத்தம் செய்தாள். அவள் கொஞ்ச நேரமாக அவளுடைய ரூமை சுத்தம் பண்ணா அப்படின்னு சொல்ல வரும். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க. எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஏன் அப்படின்னா செய்தாள் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். அதனால தான் என்ன செயலை செஞ்சாங்களோ அந்த செயலோட பாஸ்ட் ஃபார்மை நம்ம பேசணும். சுத்தம் செய்தால் ரெண்டுமே லிங்க் தான். ஓகேங்களா? சுத்தத்துக்கு க்ளீனுக்கும் செய்தாலுக்கு டூ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. ரெண்டுமே லிங்க் ஆகி தான் இருக்குது. ரெண்டுமே லிங்க் ஆகி தான் இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஓகே ஓகே, பேசலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இங்கே யார் சப்ஜெக்ட்? அவள். அவள்னா ஷீ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? verb. இங்கே என்ன verb? சுத்தம் செய்தாள். சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? க்ளீன். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா cleaned. ஓகேங்களா? she cleaned. அவள் சுத்தம் செய்தாள். இப்போ அதுக்கப்புறம் டேரக்டாக ஃபார் a while அப்படின்னு பேசிடக்கூடாது. புரிஞ்சா? இன்னும் இந்த சென்ஸ் முடியல. அவள் சுத்தம் செய்தாள். எதை சுத்தம் செய்தாள் அப்படிங்கிறத பேசுனதுக்கு அப்புறம் தான் எப்போ சுத்தம் செய்தாள் அப்படிங்கிறத பேசணும். எதை சுத்தம் செய்தாள் அப்படின்னா அவளுடைய அறையை எவ்வளோ நேரம் சுத்தம் செய்தாள் அப்படின்னா கொஞ்ச நேரமாக. இது டைமை குறிக்கும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? she cleaned. அவள் சுத்தம் செய்தாள். எதை அப்படின்னா
அவளுடைய அறையை. இப்போ இந்த இடத்துல அவளுடைய அப்படிங்கிறத எப்படி பேசணும்? சில பேருக்கு இதுதாங்க கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அவளுடைய, அவனுடைய, அவர்களுடைய, எங்களுடைய, இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம். ஆனால் என்னுடைய அப்படிங்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மை அப்படின்னு தெரியும். ஆனால் அவளுடைய, அவனுடைய, அவர்களுடைய, எங்களுடைய, அதனுடைய, இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 days கிளாஸஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா 30 days கிளாஸ்க்கான பிடிஎஃப்ல ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, பாருங்கள். அவளுடைய அப்படின்னா ஹெர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. அவளுடைய அறையை அப்படின்னா ஹெர் ரூம். ஷீ கிளீன்ட் ஹெர் ரூம். அவள் அவளுடைய அறையை சுத்தம் செய்தாள். இப்போ தான் வாங்க. எவ்வளோ நேரமா அப்படின்னா ஃபார் அ வைல், கொஞ்சம் நேரமா. ஃபார் அ வைல். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. ஷீனா அவள், ஹெர் அப்படின்னா அவளுடைய அப்படின்னு அர்த்தம். நல்லா புரியுதா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். நீங்கள் தான் வாயை திறந்து உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லணுங்க. இப்போ அடுத்து பாருங்கள், 2 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். எல்லாராலையுமே பேச முடியும். யாருமே சோர்ந்து போகாதீங்க. என்னால் முடியல, எனக்கு புரியலை, நிறைய பேருக்கு அப்படி இருக்குங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரெகுலராக எல்லா வீடியோஸும் பாருங்கள். அதை பின்னாடி ரிப்பீட்டடாக என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாமல் இருந்தாலும் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுகிற ஆர்வம் இன்னும் அதிகமாகும். அப்போ உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷில் என்ன பண்ண முடியும்? பேச முடியுங்க. ஓகே, பேசலாமா? அவங்க கொஞ்ச நேரமாக டிவி பார்த்தாங்க. அவங்க கொஞ்ச நேரமாக டிவி பார்த்தாங்க. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ண பார்க்கும். டக்கு டக்குன்னு பேசலாமா? சப்ஜெக்ட் யாருங்க? அவர்கள். ஏன்னா அவங்க தான் டிவி பார்க்குற ஒரு செயலை செஞ்சாங்கன்னு சொல்ல வரும். அவர்கள், தே. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ப். இங்கே என்ன வெர்ப்? அவங்க என்ன செயலை செஞ்சாங்க? பார்த்தாங்க. பார்க்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? இப்போ இந்த இடத்துல சி, லுக், வாட்ச், இந்த 3 வேர்பில் எதை தான் நம்ம பேசணும் அப்படின்னா வாட்ச். ஓகேங்களா? தே வாட்ச், இடி ஆட் பண்ண. ஏன்னா வாட்ச் அப்படிங்கிறது V1, வாட்ச் அப்படின்னா V2. வாட்ச் அப்படின்னா பார்க்கிறார்கள், வாட்ச் அப்படின்னா பார்த்தார்கள். தே வாட்ச், அவங்க பார்த்தாங்க. எதை பார்த்தாங்க அப்படின்னா டிவி. தே வாட்ச் டிவி, அவங்க டிவி பார்த்தாங்க. எவ்வளோ நேரமா அப்படின்னா கொஞ்சம் நேரமா. ஃபார் அ வைல் இல்லைன்னா ஃபார் அ லிட்டில் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தே வாட்ச்ட் டிவி ஃபார் அ வைல். தே வாட்ச்ட் டிவி ஃபார் அ வைல். அவங்க கொஞ்ச நேரமாக டிவி பார்த்தாங்க. நிறைய சென்டென்ஸை இதே மாதிரி நீங்களாக யோசிச்சு என்ன பண்ணுங்கள்? பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்க கொஞ்ச நேரமாக படித்தாங்க, அவங்க கொஞ்ச நேரமாக சாப்பிட்டாங்க, அவங்க கொஞ்ச நேரமாக தூங்குனாங்க. நிறைய பேசுங்க. அவங்க கொஞ்ச நேரமாக வெளில விளையாண்டாங்க. பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன். நாங்கள் கொஞ்ச நேரமாக மரத்துக்கடியில் உட்காந்துருந்தோம். கரண்டு போயிடுச்சு, பயங்கர வெக்க வீட்டுக்குள்ளே. நாங்கள் கொஞ்ச நேரமாக வெளில மரத்துக்குள்ளே உட்காந்துருந்தோம். சொல்லவும் பார்த்தீங்களா? கரண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் கொஞ்ச நேரமாக மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தோம். எப்படி பேசலாம்? இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே, சப்ஜெக்ட் யார்? நாங்கள். வி. வெர்ப் என்ன? உட்கார்ந்திருந்தோம். உட்காருக்குன்னு சொல்லுங்க இங்கிலீஷில் சிட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா சாட். வி சாட், நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். எதற்கு அடியில் உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னா மரத்திற்கு அடியில். மரத்திற்கு அடியில். அப்போ அடியில் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். அடியில் அப்படின்னா அண்டர். புரிஞ்சா? ஏதோ ஒன்றுக்கு அடியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ டேபிளுக்குள்ள பால் இருக்குன்னா த பால் அண்டர் த டேபிள். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ அந்த பாலே டேபிள் மேலே இருக்குன்னா த பால் ஆன் தி டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது ஒரு சப்ஜெக்ட்க்கு அடியில் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மரத்திற்கு அடியில், மரத்திற்கு அடியில், அண்டர் த ட்ரீ. புரிஞ்சா? அண்டர் த ட்ரீ. We sat under the tree. ஓகே, ஏன் த ஆட் பண்ணுறோம்? நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். நம்ம பர்டிகுலராக ஒரு மரத்தை பற்றி பேசுகிறோம். அந்த மரம் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? We sat under the tree. நாங்கள் மரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருந்தோம். எவ்வளோ நேரம் அப்படின்னா கொஞ்சம் நேரமாக. For a while.
That's all. We sat under the tree for a while. We sat under the tree for a while. நாங்கள் மரத்துக்கல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தோம். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, யாருக்காவது தேவைப்பட்டால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருங்க. வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது நீங்கள் இந்த வீடியோ யாருக்கும் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் யூடியூப் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேருக்கு இங்கிலீஷில் பேசணும்னு ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது. அதை எப்படி கற்றுக்கணும்னு தெரில. ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக் தான். உங்களை பேச வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், நாங்கள் கொஞ்ச நேரமாக வீட்டில் இருந்தோம். எப்படி பேசலாம்? நாங்கள் கொஞ்ச நேரமாக வீட்டில் இருந்தோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நாங்கள் இருந்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் வந்து செட் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் எந்த வேர்பும் கிடையாது. நம்ம எந்த இடத்துல இருந்தோம் அப்படிங்கிறது தான் நம்ம பேச வரோம். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? நாங்கள் இருந்தோம் அப்படின்னா we were. ஓகேங்களா? இது வேர் கிடையாது, we were. நாங்கள் இருந்தோம் எங்கே அப்படின்னா வீட்டில் அப்படின்னா at home. we were at home. நாங்கள் வீட்டில் இருந்தோம். எவ்வளோ நேரமா அப்படின்னா கொஞ்ச நேரமா. for a while. நாங்கள் கொஞ்ச நேரமாக வீட்டில் இருந்தோம். we were at home for a while. நாங்கள் கொஞ்ச நேரமாக வீட்டில் இருந்தோம். இப்போ அடுத்து பாருங்களேன், அவள் கொஞ்ச நேரமாக பிஸியாக இருந்தாள். இப்போ இந்த சென்டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வேர்ப் கிடையாது. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணி பேச வரோம். அவள் கொஞ்ச நேரமாக பிஸியாக இருந்தாள். எப்படி பேசலாம்? அவள் இருந்தாள் அப்படின்னா she was. ஓகேங்களா? she was busy. எப்படி இருந்தாலும் பிஸியாக இருந்தா. she was busy கொஞ்ச நேரமாக for a while. she was busy for a while. அவள் கொஞ்ச நேரமாக பிஸியாக இருந்தாள். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் நீங்கள் ஐ, ஹி, ஷி, இட் இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு பேசுகிறீங்களோ அதோட பாஸ்ட் பி வெர்ப் என்ன அப்படின்னா வாஸ். ஐ வாஸ், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ். அதுவே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா we, you, they இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இதோட பாஸ்ட் verb என்ன அப்படின்னா were. we were, you were, they were. ஓகேங்களா? இது மறந்துடாதீங்க. இது தனி சப்ஜெக்ட். இதெல்லாமே பி வேர்ப்குள்ளே வந்துடும். பி வேர்ப் வச்சு பேசும்போது அதில் எந்த மெயின் வேர்பும் வராது, ஆக்ஷன் வேர்ப் வராது. பி வேர்ப் தான் மெயின் வேர்பாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த ஃபார் a while வச்சு பாஸ்ட் டென்ஸில் இப்படிலாம் பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதோட பாஸ்ட் டென்ஸ் முடிய போகுது. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். இப்போ அடுத்து நம்ம எந்த டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார் a while வச்சு பேச வரும்போது இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி தான் இதை பேச முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்ப், அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது கொஞ்ச நேரம் அப்படின்னு நம்ம பேச வரோம். அதுக்கப்புறம் ஃபார் a while அப்படிங்கிறத பேசணும். உங்களுக்கு இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். இது என்ன ரொம்ப கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒன்று தான். பாருங்களேன், சப்ஜெக்டாக ஐ வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி ஆம் அப்படின்னு தான் பேசணும். நமக்கு நல்லாவே தெரியும், நல்லா பேசி பழகிருக்கோம். பட் புதுசாக ஒருத்தவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்லாம் புரியணும். ஏன் ஆம் வருது அப்படிங்கிறத புரியணும். ஏன்னா இந்த ஆம் அப்படிங்கிறத நம்ம ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், ஹீ, ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா இஸ். ஹீஸ், ஷீஸ், இட் இஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், we, you, they இந்த 3 சப்ஜெக்டோட ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படின்னா ஆர். we are, you are, they are. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? அதுக்கப்புறம் நம்ம வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஏன் அப்படின்னா ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்ல வரும். இந்த ஐஎன்ஜியோட மீனிங் என்ன அப்படின்னா கண்டினியூ, தொடர்ச்சியாக. என்ன? ஒரு வேர்ப் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் a while
கொஞ்ச நேரமாக. ஒரு செயல் கொஞ்ச நேரமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்ல வரோம். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் வச்சு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. நான் கொஞ்ச நேரமாக உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்காக கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். இந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிடுச்சுன்னா ஈஸியாக பேசலாம். சப்ஜெக்ட் யார் ஒரு செயலை கொஞ்ச நேரமாக செய்து கொண்டிருக்காங்கன்னு சொல்ல வரேன். நான், ஐ, நான். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஆக்சிலரி வெர்ப். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா என்ன ஆக்சிலரி வெர்ப் வரும்? சொல்லுங்க பார்க்கும். கரெக்ட், ஆம். ஐ ஆம், நான். அதோட ஆக்சிலரி வெர்ப் ஆம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்போட ஐஎன்ஜி. இங்கே என்ன வெர்ப்? வெயிட் பண்ணுறது தான். அது தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரேன். அதனால் வெயிட் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஐ ஆம் வெயிட்டிங். நான் காத்து கொண்டிருக்கிறேன். யாருக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா உனக்காக. உனக்காக, காகனா ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். உனக்காகனா ஃபார் யூ. ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். மிச்ச பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஃபார் அ வைல், கொஞ்ச நேரமாக. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் அ வைல். நான் கொஞ்ச நேரமாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? பாருங்களேன், இப்போ அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் வச்சு பாருங்கள். சப்ஜெக்ட் ஐ, ஆக்சிலரி வெர்ப் ஆம், வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுகிறது வெயிட்டிங். அதுக்கப்புறம் மிச்ச பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்காக அப்படிங்கிறத நம்ம பேச வரும்போது உனக்காகன்னு சொல்லியிருக்கோம், ஃபார் யூ. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபார் அ வைல், ஃபார் அ வைல். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் அ வைல். நான் உனக்காக கொஞ்ச நேரம் காத்து கொண்டிருக்கிறேன். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ இதுவே பாருங்களேன், நான் உனக்காக கொஞ்ச நேரம் காத்து கொண்டிருந்தேன். இப்போ நம்ம பாஸ்டில் வச்சு பேசுகிறோம். கொஞ்ச நேரம் அப்படிங்கிறது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பேசலாம். நான் உனக்காக கொஞ்ச நேரமாக காத்து கொண்டிருந்தேன். பாருங்களேன், ஒரு செயலை கொஞ்ச நேரமாக செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கும். எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆக்சிலரி வெர்ப் மட்டும்தான் மாறுமே தவிர மிச்சம் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். ஐ ஆம்க்கு பதிலாக ஐ வாஸ் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா போதும். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் அ வைல். நான் உனக்காக கொஞ்ச நேரமாக காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஆம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இதை நம்ம ஃப்யூச்சர்லேயும் பேசலாமா அப்படின்னா எஸ், நம்ம பேசலாம். எப்படி பேசலாம்? நான் உனக்காக கொஞ்ச நேரமாக காத்து கொண்டிருப்பேன். அந்த செயலை இது வரைக்கும் நான் செய்யலை, ஆனால் இனிமேல் கொஞ்ச நேரமாக ஃப்யூச்சரில் நான் கொஞ்ச நேரமாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல வரோம். இப்போ எப்படி பேசலாம்? அதை என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்ப் மட்டும்தான் மாறும், மிச்சம் எல்லாமே ஒன்று போல தாங்க இருக்கும். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஐ will be waiting for you for a while. I will be waiting for you for a while. I will be waiting for you for a while. நான் உனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரியுதா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ சென்டென்ஸை உருவாக்கி பேசலாம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஐ சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசும்போது ஆம் தான் அதோட ஆக்சிலரி வெர்ப். அதே மாதிரி நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசுகிறீங்க அப்படின்னா வாஸ், இதுதான் ஐயோட ஆக்சிலரி வெர்ப். இதுவே நீங்கள் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பேசுகிறீங்கன்னா வில் பி தான் ஐயோட ஆக்சிலரி வெர்ப். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக உங்களுக்கு 30 days கிளாஸில் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் 30 days கிளாஸ்க்கான வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து வீடியோ போய் பாருங்கள். வீடியோ லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதற்கான பிடிஎஃப் ஃபார்மட் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் சொல்லி கொடுத்ததோடு நான் நிறைய கான்செப்டை நானாகவே எழுதி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்குது. மொத்தமாக 650 pages கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 600 to 650 pages கிட்ட இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்,
பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்சஸ்க்கான சென்டென்ஸ் தான் இருக்குது. உங்களுடைய ஆன்சர் மறக்காமல் வாயத்தை வந்து பேசுங்க, காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. இங்கே நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் 3 சிம்பிளான சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்லாருமே தயவு செய்து வாயத்தை வந்து பேசுங்க பார்க்கும். என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்ச நேரமாக டிவி பார்த்துட்ருக்கிறேன். ஒரு செயலை, ஒரு ஆக்ஷனை கொஞ்ச நேரமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு 10 நிமிஷமோ, ஒரு 15 நிமிஷமோ, ஒரு ½ hour நான் சொல்ல வந்திருக்கேன். அது கொஞ்ச நேரமாக தான், ஓகேங்களா? ரொம்ப நேரம் கிடையாது, கொஞ்ச நேரமாக. ஒரு 10 to 15 நிமிஷம், ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே கொஞ்ச நேரமாக. அது நமக்கு பேசும் போதே நமக்கு தெரியும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்ட்டு. எப்படி பேசலாம்? நான் கொஞ்ச நேரமாக டிவி பார்த்துட்ருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. சப்ஜெக்ட் ஆக்சிலரி வெர்ப், அதோட வெர்போட ஐன் ஆட் பண்ணி பேசணும். சப்ஜெக்ட் என்ன? நான், ஐ. ஆக்சிலரி வெர்ப் என்ன வரும்? ஐ வந்தா ஆம். நெக்ஸ்ட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து பேசணும். இங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன், இதுதான் வெர்ப். அப்போ வாட்ச், அதோட ஐஎன்ஜி. ஐ ஆம் வாட்சிங், ஐ ஆம் வாட்சிங், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எதை? டிவி. எவ்வளோ நேரமாக? கொஞ்ச நேரமாக. ஃபார் அ வைல், ஃபார் அ வைல். ஐ ஆம் வாட்சிங் டிவி ஃபார் அ வைல். ஐ ஆம் வாட்சிங் டிவி அப்படின்னா நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரமாக. இப்போ இதை பாஸ்ட்லேயும் பேச முடியும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாகவும் பேச முடியும். இந்த ஆம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வாஸ் அப்படின்னு பேசுனீங்கன்னா, ஐ வாஸ் வாட்சிங் டிவி ஃபார் அ வைல் அப்படின்னா நான் கொஞ்ச நேரமாக டிவி பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் ஃப்யூச்சர்லேயும் பேசலாம். ஐ வில் பி வாட்சிங் டிவி ஃபார் அ வைல் அப்படின்னா நான் கொஞ்ச நேரமாக டிவி பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஐ சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ஆம், ப்ரெசன்ட், வாஸ், பாஸ்ட், வில் பி, ஃப்யூச்சர். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன். நாங்கள் கொஞ்ச நேரமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ண பார்க்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சப்ஜெக்ட் யார்? நாங்கள். நாங்கள்னா வி அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் வி வந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னா ஆர். வி ஆர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்? பேசிக்கொண்டிருக்கிறோம். பேசுறது டாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா டாக்கிங். வி ஆர் டாக்கிங், நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எவ்வளோ நேரமாக அப்படின்னா கொஞ்ச நேரமாக. ஃபார் அ வைல். வி ஆர் டாக்கிங் ஃபார் அ வைல். வி ஆர் டாக்கிங் ஃபார் அ வைல், நாங்கள் கொஞ்ச நேரமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ இதுவே இந்த இடத்துல நாங்கள் கொஞ்ச நேரமாக பேசிக்கொண்டிருந்தோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? பேசிக்கொண்டிருந்தோம் அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப் மட்டும் மாற்றினா போதும். we were talking for a while. we were talking for a while, நாங்கள் கொஞ்ச நேரமாக பேசிக்கொண்டிருந்தோம். இதை நம்ம ஃபியூச்சரில் சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் கொஞ்ச நேரமாக பேசிக்கொண்டிருப்போம் அப்படின்னா we will be talking for a while, நாங்கள் கொஞ்ச நேரமாக பேசிக்கொண்டிருப்போம். நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் ஐ சப்ஜெக்டாக வருதோ அதோட ப்ரெசன்ட் ஆக்சிலரி வெர்ப் ஆம், பாஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் வாஸ், ஃபியூச்சர் ஆக்சிலரி வெர்ப் வில் பி. எங்கெல்லாம் we, you, they இந்த 3 சப்ஜெக்ட் வருதோ அதோட ப்ரெசன்ட் ஆக்சிலரி வெர்ப் ஆர், பாஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் வேர், ஃபியூச்சர் ஆக்சிலரி வெர்ப் வில் பி. நீங்களாம் என்ன பண்ணுங்கள்? பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்களேன். அவன் கொஞ்ச நேரமாக, நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், படித்து கொண்டிருக்கிறான். அவன் கொஞ்ச நேரமாக படிச்சுட்டு இருக்கிறான். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ண பார்க்கும். he is studying. அவன் படித்து கொண்டிருக்கிறான் கொஞ்ச நேரமாக. for a while. அவன் கொஞ்ச நேரமாக படித்து கொண்டிருக்கிறான். இப்போ இதுவே நம்ம பாஸ்டில் எப்படி பேசலாம்? அவன் கொஞ்ச நேரமாக படித்து கொண்டிருந்தான். அப்போ அதோட ஆக்சிலரி வெர்ப் மட்டும்தான் மாறும். he was studying for a while. அவன் கொஞ்ச நேரமாக படித்து கொண்டிருந்தான். இப்போ அதை ஃபியூச்சரில் எப்படி சொல்லலாம்? அவன் கொஞ்ச நேரமாக படித்து கொண்டிருப்பான். ஆக்சிலரி வெர்ப் மட்டும்தான் மாறும், will be. he will be studying for a while. நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் he, she, it இந்த 3 சப்ஜெக்ட் வருதோ அதோட ப்ரெசன்ட் ஆக்சிலரி வெர்ப் இஸ், பாஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் வாஸ், ஃபியூச்சர் ஆக்சிலரி வெர்ப் வில் பி. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்க்கும் ஃபியூச்சர் ஆக்சிலரி வெர்ப் பார்த்தீங்கன்னா வில் பி அப்படின்னு தான் வரும். பாருங்கள், வில் பி. ஆனால் ப்ரெசன்ட் ஆக்சிலரி வெர்ப் கண்டிப்பாக மாறும். ஐ வந்தால் ஆம் வரும். we, you, they இந்த 3 சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஆர் வரும். he, she, இந்த 3 சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எஸ் வரும்.
அதே பாஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா கம்ப்ளீட்டாக மாறும். பாருங்களேன், ஐ வந்தால் வாஸ் வரும், வி யூ தே வந்துச்சு அப்படின்னா வேர் அப்படின்னு வரும், ஹீ ஷீட் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கும் வாஸ் தான் வரும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்லேயே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லணுங்க. வாயை திறந்து பேசிடுங்க, காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. இங்கே பாருங்களேன், இங்கே நான் தேர்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா இனிமேல் தான் நான் ஒரு செயலை செய்வேன், அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்வாங்க அப்படின்னு சொல்ல வரும். இந்த 3 சென்டென்ஸை நல்லா கவனிங்களேன். என் அப்பா கொஞ்ச நேரமாக ஓய்வு எடுப்பார். எங்கள் அப்பா வேலையை முடிச்சு ரொம்ப டயர்டாக வருவாங்க, அவங்க கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுப்பாங்க, இனிமேல் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்ல வரும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இதை எப்படி பேசலாம்? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி ஈஸியாக பேசிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இருக்குதுல. ஃபியூச்சர் டென்ஸை பேசுகிறது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட் அப்படின்னா என் அப்பா. என் அப்பா அப்படின்னா மை ஃபாதர். சப்ஜெக்டை பேசினதுக்கப்புறம் வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பு பேசணும். இந்த வில் அப்படிங்கிறது ஃபியூச்சரை குறிக்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெர்ப் என்ன? ஓய்வு எடுப்பார். அதை நம்ம ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மை ஃபாதர் வில் ரெஸ்ட். எங்கள் அப்பா ஓய்வு எடுப்பார். எவ்வளோ நேரமாக அப்படின்னா கொஞ்ச நேரமாக. ஃபார் அ வைல். எங்கள் அப்பா கொஞ்ச நேரமாக ஓய்வு எடுப்பார். நம்ம இந்தியன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓய்வு எடுக்கிறது நம்ம டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் கரெக்டு தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகமாக நேட்டிவ் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் அப்படின்னு தான் பேசுவாங்க, டேக் ரெஸ்ட் அப்படிங்கிறத பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? மை ஃபாதர் வில் டேக் ரெஸ்ட் ஃபார் அ வைல். எங்கள் அப்பா கொஞ்ச நேரமாக ஓய்வு எடுப்பார். அடுத்து பாருங்களேன், அவங்க கொஞ்ச நேரமாக விளையாடுவார்கள். எப்படி சொல்லலாம்? அவர்கள் தே விளையாடுவார்கள். வில் பிளே. தே வில் பிளே. அவர்கள் விளையாடுவார்கள். பாருங்க, சப்ஜெக்ட் தே, வில் ஆக்சிலரி வெர்ப் பிளே. தே வில் பிளே. அவர்கள் விளையாடுவார்கள். எவ்வளோ நேரமாக விளையாடுவார்கள்? கொஞ்ச நேரமாக. ஃபார் அ வைல். அவங்க கொஞ்ச நேரமாக விளையாடுவாங்க. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன், நான் கொஞ்ச நேரமாக என் நண்பர்களுடன் படிப்பேன். இங்கே நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், என் நண்பர்களுடன். ஓகேங்களா? நான் கொஞ்ச நேரமாக என் ஃப்ரெண்டோட படிப்பேன் அப்படின்னு சொல்ல வரேன். என் நண்பர்களுடன், ஃப்ரெண்ட்ஸோட. எப்படி பேசலாம்? நான் ஐ படிப்பேன். வில் ஸ்டடி. ஸ்டடி அப்படின்னா படிக்கிறது, வில் ஸ்டடி அப்படின்னா படிப்பேன். உங்களுக்கு புரியுதுக்காக, சிம்பிளாக புரியுதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். வில் அப்படிங்கிறது ஃபியூச்சரை குறிக்கி. அப்போ வில் ஸ்டடி அப்படின்னா ஃபியூச்சரில் படிப்பேன். ஐ வில் ஸ்டடி, நான் படிப்பேன். யாருடன் படிப்பேன்? என் நண்பர்களுடன். உடன் அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லுவோம். என் நண்பர்கள்னா மை ஃப்ரெண்ட்ஸ். என் நண்பர்களுடன் அப்படின்னா வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் ஸ்டடி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரமாக அப்படின்னா கொஞ்ச நேரமாக. ஃபார் அ வைல். திட்ஸ் அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை குறிக்கி. இனிமே தான் ஒரு செயலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம். அதுவுமே அந்த செயல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரமாக செய்வேன் அப்படின்னு சொல்ல வரும். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நான் சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வீடியோ முடிக்க போகிறோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிம்பிளான டெஸ்ட். ஸோ இதை நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா நீங்களாக உருவாக்கி வேர்பை மாற்றி சப்ஜெக்டை மாற்றி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்க, பாருங்களேன். நான் கொஞ்ச நேரமாக சமைச்சேன். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. இது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நான் சமைத்தேன் எப்படிலாம் பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். டக்குன்னு உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள் பார்க்கும். நான் சமைத்தேன். ஐ குக்ட். எவ்வளோ நேரமா? கொஞ்ச நேரமா. ஃபார் அ வைல். ஐ குக்ட் ஃபார் அ வைல். நான் கொஞ்ச நேரமாக சமைத்தேன். இப்போ அடுத்து பாருங்களேன், நான் கொஞ்ச நேரமாக சமைத்து கொண்டிருந்தேன். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கொஞ்ச நேரமாக சமைத்து கொண்டிருந்தேன், ஒரு செயலை கொஞ்ச நேரமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல வரும். எப்படி பேசலாம்? ஐ ஆம் குக்கிங் ஃபார் அ வைல் வருமா? ஐ வாஸ் குக்கிங் ஃபார் அ வைல் வருமா? ஐ வில் பி குக்கிங் ஃபார் அ வைல் வருமா? சூப்பர், கரெக்டாக சொல்கிறீங்க. ஐ வாஸ்
குக்கிங் ஃபார் அ while. ஐ வாஸ் குக்கிங் ஃபார் அ while. நான் கொஞ்ச நேரமாக சமைத்து கொண்டிருந்தேன். இப்போ அடுத்து பாருங்களேன், நான் கொஞ்ச நேரமாக சமைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அப்படி பேசுவோம். ஆக்சிலரி verb மட்டும்தான் மாறும். ஐ ஆம் குக்கிங் ஃபார் அ while. I am cooking for a while. I am cooking for a while. நான் கொஞ்ச நேரமாக சமைத்து கொண்டிருக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்களேன், நான் கொஞ்ச நேரமாக சமைப்பேன். பாருங்கள், ஃப்யூச்சரை தான் குறிக்கும். நான் கொஞ்ச நேரமாக சமைப்பேன். I will cook for a while. நான் கொஞ்ச நேரமாக சமைப்பேன். இப்போ இதை நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி பேசலாம்? நான் கொஞ்ச நேரமாக சமைத்து கொண்டிருப்பேன். I will be cooking for a while. நான் கொஞ்ச நேரமாக சமைத்து கொண்டிருப்பேன். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த ஃபார் அ while வச்சு எப்படிலாம் ஒரு சென்டென்ஸை உருவாக்கி பேசலாம் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டேன். ஸோ என்னுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. இனிமேல் பேசுகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தயவு செய்து எனக்காகவாது வாயை திறந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகுங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணுங்க.